ஒரு சைட்ல ஸ்டாக் மார்க்கெட் ஒரு அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைட்ல கோல்டு பிரைஸ் வந்து ஆல் டைம்ல வந்து ஹை பிரைஸ்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிரிப்டோவுமே வந்து அன்பிரடிக்டபிளா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இந்த நேரத்துல எல்லாருமே ஒரு சேஃபான ஒரு இன்கம் வரணும், சேஃபா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ற விதமா பேங்க் வந்து குவைட்டா ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்காகவே கிட்டத்தட்ட 7.10% வரை எஃப்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்ற மாதிரி ஆஃபர் பண்றாங்க. சோ இதுல வந்து என்ன அப்படின்னா இது வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்டா இல்ல சேஃப் இன்வெஸ்ட்மெண்டான ஆப்பர்ச்சுனிட்டியா, சோ இது வந்து மக்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லாம எந்தெந்த பேங்க்ல எல்லாம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு எஃப்டியை பொறுத்த வரையும் 7%க்கு மேல தர்றாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது இப்போ குளோபல் அளவுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதனாலேயே வந்து எஃப்டிக்கு டிமாண்ட் வந்து அதிகமாயிருச்சு. ஏன் வந்து எஃப்டிக்கு இவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் சிச்சுவேஷன் தான் முக்கிய காரணம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கட்டும், ஆயில் அண்ட் கேஸ் பிரைசஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபிளேஷனுமே வந்து ஒரு ப்ரெஷர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாமே ஒரு அன்சர்டனிட்டி அப்படின்றதுனால இந்த ஒரு சிச்சுவேஷனால மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், சேஃபான இன்கம் வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா எங்களுக்கு ஓகே அப்படின்றதுனால ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் கிரிப்டோவுமே வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ ஹை ரிஸ்க் தரக்கூடிய அசட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால இப்போ மக்கள் வந்து எதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா எஃப்டியை தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கேரண்டியனான இன்கம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இதனாலதான் வந்து எஃப்டிக்கு டிமாண்ட் அதிகரிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்தெந்த பேங்க்லாம் வந்து 7%க்கு மேல எஃப்டில இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்க வந்து 444 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 7.10%க்கு மேல வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. அதுக்கப்புறம் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுமே 444 நாட்களுக்கு 7.10%க்கு மேல வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஸோ அதுக்கப்புறம் கனரா பேங்க் 555 நாட்களுக்கு வந்து 7.10%க்கு மேல தர்றாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து 7.05%க்கு மேல வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ஆஃப் பரோடா இவங்களுமே 5 to 10 இயர்ஸ்ல 7%க்கு மேல வந்து இன்ட்ரெஸ்ட் தர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட். அதாவது இது வந்து ரெகுலர் எஃப்டி எல்லாம் கிடையாது, இது வந்து ஸ்பெஷல் டென்ஷன் ஸ்கீம்ஸ் சொல்றாங்க. ஸோ லிமிடெட் பீரியட்ஸ்க்கு ஆஃபர் தர்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா லாங் டேர்ம் டெபாசிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஒரு ஆஃபர்ஸை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் குறிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆஃபர் தராங்கன்னு சொல்றேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரையும் ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிஷியஸ் யாரு அப்படின்னா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஸோ பேங்க் வந்து எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். பொதுவாக வந்து நார்மலா 0.25%, 0.50%, சில இடத்துல வந்து 0.75% கூட வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனாலதான் வந்து 7.10%க்கு ஈஸியா வந்து கிராஸ் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர் பீப்புளுக்கு இது ஒரு சைக்காலஜிக்கலி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி ஸ்டேபிளா வந்து இன்கம் வேணும். அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து வேலட்டிலிட்டா அவங்களால இது பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்க வேணாம் அப்படின்றதுனாலையும் அந்த ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக தான் வந்து எஃப்டில இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் வந்து பர்டிகுலரா சீனியர் சிட்டிசனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இன்ஃபிளேஷன் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் வந்து நீங்க 7%க்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா ஆனா இன்ஃபிளேஷன் வந்து 6% அப்படின்னா ரியல் க்ரோத்தே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1% தான். அதுவும் டாக்ஸ் வந்து டெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவல் ப்ராஃபிட் வந்து இன்னும் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸ் ப்ராப்ளமை பொறுத்தவரையும் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லி டாக்ஸபிள் தான். ஸோ நீங்க ஹையர் டாக்ஸ் லேபிள்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா 7% இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா வந்து 4.5% மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாக்இன் ப்ராப்ளத்தை பொறுத்தவரையும் எஃப்டி வந்து ஒரு பிக்கஸ்ட் இஷ்யூ ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ மணி வந்து லாக் ஆகலாம், அதே மாதிரி மைண்ட் வே பிரேக் பண்ணலாம், நார்மலா பெனால்டி, இப்போ லோயர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளமா வரும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எஃப்டி வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு கேட்டா அதுவுமே ஒரு தவறான ஒரு கன்க்ளூஷன் தான். எஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு வெல்த் கிரியேஷன் டூல் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி டூல் தான். ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுக்குலாம் வந்து எஃப்டி சூப்பரா இருக்கும், அதே மாதிரி ரிட்டையர் பீப்புள்ஸ்க்குமே வந்து எஃப்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்குமே வந்து எஃப்டி வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னா எஃப்டி மட்டும்
பத்தாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்லாம் வந்து விக்க ரிட்டர்ன்ஸ் தருதா அப்படின்னு கேட்டா இப்போ வந்து சின்ன சின்ன ஸ்மால் பேங்க்ஸ் வந்து 8% வரையும் இன்ட்ரெஸ்ட் தர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா. ஸோ ஓவராலா சீனியர் சிட்டிசனுக்கு 7%க்கு மேல வந்து இன்ட்ரெஸ்ட் தர ரெடியா இருக்காங்க பேங்க் எஃப்டிக்கு. ஸோ இந்த 7.10% எஃப்டி ஸ்கீம்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ ஏன் இந்த ஒரு டிசிஷனை வந்து பேங்க் இப்ப எடுத்தாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.